அம்மா, முடிவா என்னதான் சொல்ல வர? இவர் இன்னும் 6 லட்சம் இருந்தா தான் பிசினஸ் ரன் பண்ண முடியுங்கிறாரு. பணம் இல்லைன்னு அப்படியே நிறுத்திட சொல்றியா? அப்படி நிறுத்திட்டா இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே லாஸ் ஆயிடும். போட்ட முதல்ல திருப்பி எடுக்கணும்னா அதுக்கு தைரியமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆமாத்த, 6 லட்சம் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். பேசாமல் அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி வாங்கலாமான்னு பார்க்குறேன். திருப்பி வாங்கிட்டு நமக்கெல்லாம் பிஸ்னஸ் சரியாக செட் ஆகாது. பேசாமல் வேலைக்கு போயிடலாமான்னு பார்க்குறேன். அடக்கடவுளே, லட்சக்கணக்கில் முதல்ல போட்டுட்டு அதை கவனிக்காம வேலைக்கு போறேன்னு சொல்றீங்களே, வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? என்ன ஆரம்பத்தில் ஒரு 5000 ரூபா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 5000 ரூபாய்க்கு அரிசி பருப்பு கூட வாங்க முடியாது. அப்புறம் எப்படி குடும்பம் நடத்துவீங்க? ஏமா, பிசினஸும் பண்ணக்கூடாது வேலைக்கும் போக கூடாதுன்னா அவர் என்னதான் பண்ண சொல்ற? ஏய், பிசினஸ் பண்ணக்கூடாது நான் எப்படி சொன்னேன்? கொஞ்சம் யோசிச்சு எச்சரிக்கையா செலவு பண்ணுங்க. அதுல நஷ்டம் வந்துடக்கூடாதுங்கிற பயத்துல தாண்டி சொன்னேன். சும்மா அதையே சொல்லாதம்மா. லாஸ் ஆயிடுன்னு எதை வச்சு சொல்ற? இப்ப நம்ம ஆரம்பிக்க போறது சாதாரண பிபிஓ தான். ஆனா இன்னும் 1 வருஷத்துல அது ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியை டெவலப் பண்ணி காட்டுவோம். சாஃப்ட்வேரா அப்படின்னா? அதெல்லாம் உனக்கு ஒன்றும் புரியாது. ஏங்க, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்குல்ல அவனியா? அப்புறம் ஏன் நீங்களும் அம்மா மாதிரி நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? இவங்க தான் படிக்கல, விவரம் பத்தாது. நீங்களுமா? ஆமாடி, எனக்கு விவரம் இல்லதான். நீ படிச்சவ, எப்படி லாபம் வரும்னு விவரமா எடுத்து சொல்லு. அப்பதானே எனக்கும் புரியும். அம்மா, இன்னைக்கு கொஞ்சமா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அத நல்லபடியா நடத்த முடியுங்கிற நம்பிக்கை எங்க 2 பேருக்குமே இருக்கு. கொஞ்ச நாள்லயே நிறைய கஸ்டமர்ஸ பிடிச்சிருவோம். ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணா மாசத்துக்கு 80,000 ரூபாய் லாபம் பார்க்கலாம். அப்படியா? என்ன அப்படியா? நீங்க பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா? சாஃப்ட்வேர் கம்பெனிஸோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, அதோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. அப்ப தெரிஞ்சுக்குவீங்க. ஓஹோ, இதெல்லாம் சர்வீஸ் பண்ணி அது மூலமா பணம் சம்பாதிக்கிற பிசினஸ். சோ நஷ்டங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. புத்திசாலி. அரைகுறையா படிச்சுட்டு என்னமா அறிவாளி தினமா பேசிட்டு இருக்கா? நான் நஷ்டம் வரும்லாம் பயப்படவே இல்லம்மா. அதுக்கு சான்ஸே கிடையாது. எங்களோட பிசினஸ பெரிய லெவலுக்கு எப்படி கொண்டு போறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு பெரிய கம்பெனியா இருக்கிற எல்லாமே ஆரம்பத்துல சின்னதா ஸ்டார்ட் பண்ணதுதான். நிறைய பேரு ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு தான் இந்த தொழிலுக்கே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தங்களோட டேலண்டால தான் அத பெரிய கம்பெனியா மாத்திருக்காங்க. அவங்களால முடியும்னா அது எங்களாலே முடியுமா? என்னங்க சொல்றீங்க? கண்டிப்பா முடியல அவனியா. என்னோட லட்சியம் அப்படி ஒரு லெவலுக்கு நம்ம கம்பெனியை கொண்டு வரணுங்கிறதா. நல்ல சர்வீஸ் மூலமா எல்லாருடைய கவனத்தையும் நம்ம பக்கம் திருப்பணும். நிறைய ஆர்டர்ஸ் பிடிச்சு அது மூலமா தமிழ்நாட்டிலேயே டாப் 10 சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல நாமளும் ஒண்ணுங்கிற பேர் எடுக்கணும். நம்ம கம்பெனியோட மந்த்லி டர்ன் ஓவர் 1 கோடியை தாண்டணும். அதுதான் என்னோட டார்கெட். அம்மாடி, நீ பேசுனது எனக்கு எதுவுமே புரியல. ஆனா கோடி கணக்குல லாபம் வரும்னு சொன்ன பத்தியா, அது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சதுமா. அம்மா, கொஞ்சம் பணம், நிறைய உழைப்பு, காலத்துக்கேத்த அறிவு, நினைச்சதை சாதிக்கணுங்கிற பிடிவாதம், இதெல்லாம் இருந்துட்டா நான் சொன்னது நிச்சயமா நடக்கும். ஐயோ 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 ஐயோ, அறிவாளி பொண்ணு. நீ பேசுறத கேட்க எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? சுத்தம். முழு மென்டலுக்கு அரை மென்டலை பார்த்தா அறிவாளியா தான் தெரியும். எங்க கம்பெனி எதிர்காலத்தை பத்தி நான் எவ்வளவு கனவு கண்டுட்டு இருக்கேன் தெரியுமா? இவர் என்னன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு 5000 ஒரு சம்பளம்னு அதுக்கு வேலைக்கு போறேங்கிறாரு. லாவணியா, எனக்கு மட்டும் அந்த ஆசை கிடையாதுன்னு நினைக்கிறியா? நானும் ஒன்ன மாதிரி தான் கம்பெனியை பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனா அதை ஆரம்பிக்க முடியுமான்னு டவுட்டா இருக்கு. பணம் இல்லாம எப்படி? மாப்பிள, பணத்தை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க, அதுக்கு நானாச்சு. அத்தை நீங்க எப்படி? அதுக்கு 6 லட்சம் வேணுமே. லாவணியோட நகை இருக்கு, ஏன் நகை இருக்கு, அது இல்லாம கையில கொஞ்சம் பணம் இருக்கு. அங்க இங்கன்னு தேத்துனா பணத்தை ஏற்பாடு பண்ணிடலாம். அத்தை நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை ஏதாவது லாஸ் ஆயிடுச்சுன்னா? அட என்ன மாப்பிள நீங்க, அதான் நஷ்டம் வராது லாபம் தான் வரும்னு இவன் நம்பிக்கையா சொல்றால, அதே நம்பிக்கையோட நீங்களும் இருங்க, நஷ்டமே வராது. நீங்க சொன்ன எனக்கு சரிதான் அத்தை. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களோட பணத்தை நீங்க எனக்கு தரதுனால நீங்க எங்க கம்பெனில ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆயிட்டீங்க. அதனால என்னோட கம்பெனில உங்களை மேனேஜரா அப்பாயின்ட் பண்ண போறேன். என்ன மாப்பிள நீங்க, என்ன என்ன போய் மேனேஜர்னு சொல்லிக்கிட்டு? நான் படிக்காதவ. இருக்கட்டும், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. பணம் இருக்கவங்க பிசினஸ் பண்றாங்க, அவங்க படிச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. படிச்சவங்களை வேலைக்கு வச்சுட்டாலே போதும். நீங்களும் இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க, அதாவது எங்களோட பிசினஸ் பார்ட்னர். அங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு, அங்க என்ன நடக்குதுன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதனால நீங்க தினமும் ஆஃபீஸ்க்கு வந்துடுறீங்க. மாப்பிள நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எனக்கு இந்த கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் இதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாதே. அத்தை, உங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணும், யாரை உள்ள வச்சுக்கணும், யாரை வெளியே அனுப்பணும், எங்க போய் பேசணும், எங்க உண்மை பேசணும், யாரை அதட்டணும், எங்க அடங்கணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். வீட்டை இவ்வளவு திறமையா நடத்துற உங்களுக்கு கம்பெனி மேனேஜ் பண்றது பெரிய விஷயமே கிடையாது. அப்படியா? ஆமாத்த. ஏன் அளவுக்கு இருந்தா போதுமா? ஆமாம்மா,
ஆள் வச்சு வேலை வாங்குற திறமையும் பணமும் இருந்தா மட்டும் போதும். படிக்காதவங்க கூட திறமையா கம்பெனி ரன் பண்ண முடியும். அத்தை, நீங்க மட்டும் ஆபீஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் தெரியுதோ இல்லையோ, அங்க இருக்கிற ஆளுங்களை மிரட்டியாவது வேலை வாங்கிடுவீங்க. உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலையா யோசிக்கவே மாட்டீங்க, உடனே வேலை விட்டு தூக்கிடுவீங்க. அதாவது கத்தி கரெக்டா பண்ணியாவது ஒருத்தர் நீங்க பணியை வச்சிருவீங்க. உங்களை பார்த்தா எல்லாருக்கும் அப்படி ஒரு பயம் வரும். இந்த வேலை பார்க்காம ஏமாத்துறது, இந்த எக்ஸ்ட்ரா சம்பளம் கேட்கறது, இந்த போனஸ் கேட்கறது, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேசுறது, இதெல்லாம் உங்கள்கிட்ட நடக்கவே நடக்காது. மாப்பிள, நீங்க பேசுறத பார்த்தா நீங்க என்னமோ என்ன கேலி பண்ற மாதிரி தெரியுது. ஐயோ அத்தை, நான் உங்களை பாராட்டி தான் பேசிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி கட்டன் ரைட்டா பேச ஒரு ஆள்னால தான் ஈஸியா வேலை வாங்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இங்க எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கு. நானு, தமிழ், துளசி, அவங்க குடும்பம், எங்க குடும்பம்னு நாங்க எல்லாரும் உங்களுக்கு எதிராக பிரச்சனை பண்ணிட்டு தான் இருந்தோம். இது எல்லாத்தையும் நீங்க தனியாளா நின்று உண்டுலன்னு பண்ணிருக்கீங்களே, அந்த அளவுக்கு திறமையானவங்க ஆபீஸ் வந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. வழங்காம போயிடுங்கிறீங்களா? ஐயோ அத்தை, நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சுருக்கீங்க. உங்களை மாதிரி தைரியமும் அனுபவம் உள்ளவங்க ஆபீஸ்க்கு வந்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து மறுக்காம ஒத்துக்கோங்க அத்தை, ப்ளீஸ். மாப்பிள, நான் அங்க வர்றதுனால ஆக போறது ஒண்ணுமே கிடையாது. நீங்க 2 பேரும் பாத்துக்கங்க. முதல்ல பணத்தை ஏற்பாடு பண்ற வழியை பாருங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ அத்தை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணி தரீங்களே. கண்டிப்பா கொடுக்குறேன். முதல்ல எங்க நகையை கொண்டு போய் பேங்க்ல வைங்க, எவ்வளவு பணம் கிடைக்குதுன்னு பாருங்க. மீதி பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். லாவண்யா, அம்மா ஆபீஸ்க்கு வந்தா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ கொஞ்சம் பேசி பாரு. முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. 1 மாசத்துக்குள்ள எனக்கு இந்த பிசினஸ் ரன் பண்ணி ஆகணும். நீ பணத்தை மட்டும் ரெடி பண்ணு. நீ ஆசைப்பட்டதோட கம்பெனியை டாப் லெவல் கொண்டு போறனா இல்லையா பாரு. சரி, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். பிரபா, போய் இது பத்தாது போல இருக்கு. டிரைவர் கிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்றீங்களா? சரி சொல்லிடுறேன். துளசி, என்ன இதெல்லாம்? எதுக்கு இவ்வளவு டெக்கரேஷன்ஸ்? இருக்கட்டும்மா, ரொம்ப நாள் கழிச்சு கல்யாண நாள கொண்டாட போறீங்க. இது கூட இல்லனா எப்படி? ஆமா, வயசான காலத்துல இது ரொம்ப அவசியம். ஏண்டி, உனக்கு அப்படி என்னடி வயசாகி போச்சு? வெளியில கேட்டு பாரு, உனக்கு கல்யாண வயசுல ஒரு மகன் இருக்கேன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆமா பாட்டி, இப்போ காலேஜ் பொண்ணு மாதிரி யூத் அதானே இருக்காங்க. இன்னைக்கு கிளாமர் வேற இன்னும் கூடி போச்சு. ஸ்வீட் மம்மி. ஏய், உனக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல? ஏய், உன் அழக பார்த்துட்டு அந்த மன்மதனே மயங்கி போவாண்டி. லக்ஷ்மணன் வரட்டும், எப்படி வழியறான்னு பாரு. அம்மா, நீ வேறியா? ரொம்ப பண்ணாதம்மா. ஓகே, தேங்க்யூ. அத்த, எதுக்கு இதெல்லாம்? சிம்பிளா கோயிலுக்கு போயிட்டு வரலாம்ல, இப்படி அமக்கலம் பண்ணி வச்சிருக்கீங்க. டேய், சும்மா புருஷன முன்னாடியும் திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. போய் 2 பேரும் புது ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க. இன்னும் என்னடி நின்னுகிட்டு இருக்க? போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. இதே போதுமா? இருக்கட்டும். எனது கல்யாணம் ஆளாதுமா? பழைய புடவையே கட்டிக்க போறியா? போய் மாத்திட்டு வாடி. ஆஹா, நீ சொன்னா கேட்க மாட்டேன். துளசி, இவளை இழுத்துட்டு போய் புடவைய மாத்தி அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வா. வாங்க. இதுக்கு என்னடா குறைச்சல்? இதுவே இருக்கட்டும். வாங்கம்மா, சும்மா அடம் பிடிக்காதீங்க. என் செல்லம் இல்ல, வாங்க. என்னடா, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வர போறியா இல்ல உனக்கும் பிரபாகர கூட அனுப்பணுமா? இல்ல அத்த, நானே மாத்திட்டு வந்துடுறேன். வணக்கம்மா. வாப்பா வாங்க தம்பி. பிரபாகர். ஹலோ பாஸ், வாங்க வாங்க. டெக்கரேஷன்லாம் பின்னுது. தேங்க்யூ பாஸ், இதெல்லாம் துளசிங்கிற ஆர்ட் டைரக்டர் கொடுத்த ஐடியா. அப்புறம் மச்சி, எங்க பொண்ணு மாப்பிள்ள ஆளே காணோம்? சாரி மாம்ஸ், இதெல்லாம் பாட்டிக்கு தான் தெரியும், பாட்டிக்கிட்ட தான் கேட்கணும். பாட்டி, அவங்க 2 பேரும் ட்ரெஸ் மாத்திக்க போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. ஓஹோ, அப்புறம் நம்ம எதுக்கு வெயிட் பண்ணணும்? எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடலாம். ஓகே மாம்ஸ். வா, இந்த பக்கம், இந்த பக்கம். இல்ல இல்ல, இருக்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம். எப்படி தள்ளி வாவ், தமிழ். நல்லா. பாட்டி, அங்க பாருங்க. ஆஹா, என் கண்ணே பட்டிடும் போல இருக்குடி. அடேங்க அப்பா, புது மாப்பிள்ள கலக்குறாரு. டாட், கலக்குறீங்க டாட். வாங்க. ஏண்டா, 2 பேருக்கு நடுவுல என்ன ரோடா போட போறீங்க? தள்ளி நில்லுடா. துளசி,
நீங்க போய் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா. பிரபா கேக் வெட்ட சொல்லலாமா? அம்மாவும் ஸ்துதி மிஸ்ஸிங். 1 மினிட் கூப்பிட்டு வந்துடுறேன். மாம், இங்க என்ன பண்றீங்க? கீழே வாங்க. எங்கடா வர சொல்ற? தெரியாத மாதிரி கேட்காதீங்க. அங்க எல்லாரும் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிருக்காங்க. கேக் வெட்டுறது மட்டும் பார்த்துட்டு மேல வந்துருங்க. கேக் ஏண்டா வெட்டுறீங்க? ஒரேடியா என் தலையை வெட்டிடுங்க. ஏண்டா இது உனக்கே நல்லா இருக்கா? நான் உயிரோட இருக்கும்போது என் முன்னாடி இன்னொருத்தி வெட்டிங் டே கொண்டாடுறா. என் மனசு எப்படி வலிக்கும் நினைச்சு பாத்தியா? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இதே உங்களால தாங்கிக்க முடியல. இப்படிதானே சுந்தரி அம்மா அப்பா பிரிஞ்சு டெய்லி கூட பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. இப்போவும் அவங்க உங்க கூட சமாதானமா போக தயாரா தான் இருக்காங்க. நீங்க தான் பிடிவாதமா இருக்கீங்க. ப்ளீஸ் கீழே வாங்க மம்மி. டேய், இங்க நடக்கிறது வெட்டிங் டே பார்ட்டி இல்லடா. என்ன அவமானப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேடி வந்து என்ன அவமானப்பட சொல்றியா? மம்மி, உங்களை யாரும் அப்படி நினைக்கல. தயவு செஞ்சு இப்ப கீழே வர போறீங்களா இல்லையா? வர முடியாது. இட்ஸ் ஓகே மம்மி. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நீங்க மட்டும் தனியா இருக்க கூட நினைச்சேன். இதுக்கு மேல வர்றது வராத உங்க இஷ்டம். நீ வரியா? என்ன பிரபா வராங்களா? இல்ல நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் வெயிட் பண்றது துளசி. மேடம் கேக் கட் பண்ண சொல்லு. 2 பேரும் சேர்ந்து தானே வெட்டணும். இந்தங்க வெட்டுங்க. வெட்டுங்க. வெட்டுங்கம்மா. டாடி, டாடி, அம்மா ஊட்டி விடுங்க. என்னடா வெக்கம்? ஊட்டுடா. துளசி gift. திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. அம்மா ரொம்ப நாளைக்கு நீங்க நல்லா இருக்கணும்மா. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. இந்தாங்கம்மா, 100 வருஷம் நீங்க வாழணும். திருமண நாள் வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள் மேடம். துளசி, இவங்கெல்லாம் பிரசன்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அன்புக்கு பதிலுக்கு நான் ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கம்மா. இப்ப அவசரத்துக்கு gift எதுவும் தர முடியாது. அம்மா, gift கொடுத்தவங்கள வெறும் கையோட எப்படிமா அனுப்புறது? இவங்களுக்கு வெத்தலை பாக்கோட ஒரு 1000 ரூபாய் வச்சு கொடுக்கலான்னு பாக்குறேன். கல்யாண நாள் அதுவுமா தர்மம் பண்றது நல்ல விஷயம் தானே. லக்ஷ்மணா, நீ என்ன சொல்ற? பண்ணலாத்த. பணம் வேணா நான் தரட்டுமா? இல்ல இல்ல, அம்மா கொடுப்பாங்க. அம்மா. இருக்கட்டும் டாடி. குடு குடு குடு. குடிச்சு வரமா. ரொம்ப நன்றிமா. நீங்க வாங்க. தேங்க்ஸ். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிம்மா. ரொம்ப நன்றி மேடம். நன்றி ஐயா. சொல்லுப்பா. தேங்க்யூ. சச்சா, அதனால என்ன? அதான் போன்லயே சொல்லிட்டியே. ஆமா, துளசியும் பிரபாகரும் தான் கிராண்டா அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் மாதிரியே பண்ணிட்டாங்க. இல்ல, இங்கதான் இருக்காரு. நீயே சொல்லிடு. உங்களோட பேசணுங்கிறா. யாரு? பேசுங்க, தெரியும். ஹலோ. யா, that's it. டாட், நான் அகில் பேசுறேன். அகிலன். நம்ம பையனா? ஹலோ, சொல்லுப்பா. எப்படிப்பா இருக்கீங்க? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூப்பா. உங்களை சின்ன வயசுல பார்த்ததுப்பா. உங்க முகம் எப்படி இருக்குன்னு கூட தெரியல, மறந்து போயிடுச்சு. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. நானும் தான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். நீங்களும் அம்மாவும் ஒன்று சேர்ந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீங்க 2 பேரும் ஒன்று சேர மாட்டீங்களோன்னு சின்ன வயசுல நான் ரொம்ப அழுதுருக்கேன். ஆனா இப்ப சந்தோஷமா இருக்கேன். அப்பா, அம்மாவை நீங்க எப்பவுமே பிரியக்கூடாது. எனக்காக இதை ஒன்று மட்டும் பண்ணுங்களேன் ப்ளீஸ். இல்லப்பா, இனிமே அப்படிலாம் கண்டிப்பா நடக்காது.
தேங்க்யூப்பா. அகில், எப்போ நீ இந்தியாவுக்கு வர? வரணும்பா. உங்க வெட்டிங் டேக்கே வரலன்னு தான் பிளான் பண்ணேன். ஆனா முடியாம போச்சு. எனக்கும் ஒன்று பார்க்கணும் போல இருக்கு. சீக்கிரம் வாப்பா. ஓகேப்பா. டாட், யார் டாட் ஃபோன்ல? உன்னோட அண்ணன். விசிட் கொடுங்க, நான் பேசுறேன். அகில், உன்னோட தம்பி பிரபாகர் பேசணுமா? கொடுங்கப்பா. ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பிரபாகர். அம்மா உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. நிஜமாவா? நான் ஒரு ஓட்ட வாங்கி சொல்லியிருப்பாங்களே, என்ன பண்றது? அப்படிதான் லோட பேசிட்டே இருப்பேன். வெயிட் என்னையும் கொஞ்சம் பேச விடு. சாரி, நீங்க பேசுங்க. வீட்ல அம்மாவுக்கு நீ தான் மாரல் சப்போர்ட்டா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். உடனே உன்னை பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும் போல இருந்துச்சு. என்னோட அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ, என்ன உங்க அம்மா எங்க அப்பான்னு பிரிச்சு பேசுறீங்க? நம்ம அப்பா அம்மா, we are brothers, ஓகே? சாரி பிரபாகர், வாய் தவறி வந்துருச்சு. அது ஓகே. நீங்க அமெரிக்கால இருக்கிறதா சொன்னாங்க, இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறீங்க. பாட்டி, நாங்க கிளம்புறோம். என்ன விளையாடுறீங்களா? விருந்து சாப்பிடாம உங்க 2 பேரையும் அனுப்புறதா இல்ல? இல்ல பாட்டி, அவருக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கா. இத பாரு, வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க சாப்பிட்டு தான் போறீங்க, புரிஞ்சுதா? அம்மா சாப்பாடுலாம் ரெடி. நீங்க வந்தா பரிமாற வேண்டியதுதாம்மா. அம்மா வாங்க போலாம். வாங்கம்மா, வாங்க. நீ சாப்பிட வாடா. வாமா துளசி, துளசி, பாப்பா வாங்க. தம்பி.